வலிக்குதா? போய் தானே சொல்றீங்க? சீரியஸாங்க? வழியே இல்ல. அப்படியே நீங்க மயில் இறகால தடவும் போது இதுக்காகவே அடிப்படலாமே தோணுது. நாங்க முறைகிறீங்க. பின்ன உங்களுக்கு இப்படி அடிபட்டுருச்சேன்னு நானே எவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க விளையாடிட்டு இருக்கீங்க. ஹலோ ஹலோ ஹலோ, இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல சீரியஸா இருக்கிறது பெண்களோட குணம், கலாச்சின்னு ஜாலியா இருக்கிறது ஆண்களோட குணம். என்ன எப்பவுமே அப்படியே கோவமா இருக்கிறதோட சீரியஸா இருக்கிறதோட ஜாலியா கலாச்சின்னு விளையாட்டா இருக்கிறது பிடிக்கும். நான் சீரியஸா சொல்லட்டுமா? நான் இப்படி அடிபட்டு வந்த உடனே நீங்க என்ன பாசமா கவனிச்சிக்கும் போது என்ன தோணுதுன்னா, இதுக்காகவே நான் தினம் இப்படி அடிபட்டு வீட்டுக்கு வரலாமேன்னு தோணுது. இதெல்லாம் ஒரு ஆசையா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். டெய்லி உங்களுக்கு இந்த மாதிரி அடிபடுறதா? அதெல்லாம் பாக்குற சக்தி எனக்கு இல்ல. ஓ, ஐ எம் சாரி. யூ கண்டினியூ. ஹலோ. ஒண்ணும் இல்ல. ஐயோ ஐயோ. என்ன? ஒண்ணும் இல்ல, நீங்க மறந்து போடுங்க. இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? உலகத்தை நினைச்சேன், சிரிச்சேன். நீங்க மறந்து போடுங்க. இப்ப எதுக்கு சிரிச்சீங்க? ஒண்ணும் இல்லைங்க. கல்பனா அண்ணி இருக்கிறாங்களா? கல்பனா அண்ணி அவங்க நம்மள பாத்தீங்கன்னா சொன்னாங்க, ஞாபகம் இருக்குதா? இதுங்கெல்லாம் உருப்படுமா, இதுங்கெல்லாம் வாழுமா அப்படின்னு நம்மள கலாச்ச அந்த கல்பனா அண்ணியே இன்னைக்கு வாழ்ந்தா இவங்க 2 பேர் மாதிரி வாழணும், இருந்தா இவங்கள மாதிரி அந்யோன்யமா இருக்கணும்னு அண்ணனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தாங்கல்ல. வாட் எ காமெடி கேர்ள். அத நினைச்சேன். இப்படி நம்மள கழுவி ஊத்துற அந்த வாயாலேயே இவங்கள மாதிரி வாழ முடியலையேன்னு அப்படியே பொறாமப்பட்டு ஸ்டமக் பர்னிங் ஆறாங்களே. அதை நினைச்சு பார்க்கும்போது ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு, ஒரு பக்கம் வேடிக்கையா இருக்கு. 4 பேர் நம்மள பார்த்து பொறாமப்படும் போது நமக்கு தெரியுது நம்ம இன்னும் ஒரு கெத்துல சந்தோஷமா ஹாப்பியா வாழ்ந்துங்கிறோன்னு. அப்பதான் நம்ம ரேஞ்சு நம்மளுக்கு புரியுது. நல்லதா இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் தேவை. ஆனா ஒண்ணு வேதாஜி, நம்ம 2 பேரும் நல்ல ஜோடின்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அவங்கள நம்பிடலாம். ஆனா நம்ம 2 பேர் மாதிரி வாழ முடியலன்னு அப்படியே உளுந்து புழுங்கி அப்படியே டென்ஷன் ஆறாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி கேட்டகிரியை மட்டும் நம்பவே கூடாது. வெரி டேஞ்சரஸ் பர்சன்ஸ். கல்பனானி அந்த கேட்டகரி தான். இவங்கள மாதிரி நீங்க இல்லையே அப்படின்னு அண்ணன் கூட அவங்க சண்டை போட்டாங்க தெரியுமா? அத பார்க்கும் போது என்ன ஒரு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? அப்படி ஒரு எக்ஸாம்பிளான கல்பனானி நம்மள நினைச்சிட்டாங்க பாருங்க. ஐ எம் வெரி ஹாப்பி. ஆனா எனக்கு பயமா இருக்கு. பயம்? வை பயம்? ஏன் பயம்? இல்லங்க, இந்த காயம் பட்டது கூட அதனால தானோன்னு நினைக்கிறேன். புரியலையே. இல்ல, கண்ணடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இன்னைக்கு நடந்தது கூட அதான் இருக்கும். நாங்க நீங்க எந்த காலத்துல இருக்கிறீங்க? நீங்க நான் இந்த பழமெல்லாம் சொல்லுகிறீங்க, அந்த நம்பிக்கை வேற உங்களுக்கு இருக்குதா? ஐயோ வேதாஜி, வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்ங்க? ஏங்க இதெல்லாம் வந்து அப்படி யதார்த்தமா நடக்கிற விஷயங்க. இங்கிலீஷ்ல கூட அழகா சொல்லுவாங்களே இன்சிடென்ட்ஸ். என்ன இன்சிடென்ட்ஸ்? கோ இன்சிடென்ட்ஸ். அதாங்க இது ஏதோ யதார்த்தமா நடந்துச்சு, இது ஏதோ பதார்த்தமா கையில பட்டுச்சு, அதுக்கு போய் கல்லடின்றீங்க, கண்ணடின்றீங்க. வாட்டே பீட்டி. அப்பெல்லாம் யோசிக்காதீங்க. இல்லங்க, ஒரு தடவை நடந்ததுன்னா நீங்க சொல்றத நான் ஒத்துக்கிறேன். இன்னைக்கு நடந்தது ஃபுல்லா பாருங்க. ஆட்டோ நட்டு கழண்டு ஆக்சிடென்ட் ஆக பாத்துச்சு. ரோடு கிராஸ் பண்ணும்போது வண்டி இடிச்சு அடிபட்டுருச்சு. ஓ, அப்ப இது எல்லாமே யதார்த்தமா? போங்க, என்னால இதை ஒத்துக்க முடியாது. எஸ்கூஸ் மீ, நான் சொல்லட்டுமா? நான் தான் டாக்டரா இருந்தாலும் அவங்களுக்கு தலைவலி வந்துச்சுன்னா மாத்திரை போடாம விபூதி எடுத்து வச்சுப்பாங்களாம். அதே மாதிரி என்னதான் படிப்பு படிச்சிருந்தாலும் பெண்கள் அவங்க சென்டிமெண்ட்டை விட்டு கொடுக்கறதே இல்லை. நல்லதுதான், இது கொஞ்சம் ஓவரா இருக்குது. உங்களுக்கு இதெல்லாம் புரியாதுங்க. உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அதை பார்த்துக்கிட்டு என்னால இருக்க முடியாது. நாங்க நீங்க இதெல்லாம் போய் ஃபீல் பண்ணுறீங்க. இதாங்க எனக்கு உங்களால பிடிக்காத விஷயம். தேவையில்லாம நீங்க நீங்க கண்கலங்குறீங்க. ஐயோ வேதாஜி, ஐயோ இன்னாங்க நீங்க இதுக்கெல்லாம் போய் கண்ணு தொட்டீங்க. எதுக்கு நீங்க வாழ்ந்துறீங்க? எனக்குலாம் ஒண்ணுமே ஆகாதுங்க. சீரியஸா சொல்றேங்க. ஸ்டீல் பாடி, அயன் பாடி, ஒண்ணுமே ஆகாது. சரிங்க, உங்க கணுகுபடி கண்ணடி பட்டிச்சு, கல்லடி பட்டிச்சு, அதனால இப்படி ஆயிடுச்சு. கரெக்டா? ஃப்ரீயா விடுங்க. இதுக்கு ஒரு பரிகாரம் இருக்குது, அதை நான் பாத்துக்கிறேன்.
என்ன பண்ண போறீங்க? இருக்குதுங்க, நான் என்னமோ ஒன்று பண்றேன், விடுங்களேன். அதை நான் இப்ப சொன்னது வந்து பழிகாது, அதனால நான் பார்த்துட்டு விடுவோம். புரியுதுங்களாங்க? ஹலோ, சரிங்க. ஐயோ சரி, நீங்க நீங்க டைம் ஆயிடுச்சு, நீங்க படுங்க படுங்க. சரி, நான் இதை வச்சுட்டு வரேன். குட் நைட். குட் நைட். எனக்கு கூட இவங்க எவ்வளவு பதறாங்க, என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க. சரி, வேதாஜி எனக்கு கிடைக்கிறதுக்கு நான் எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கணும். என்னடா 500 நோட்டு பாக்கெட்டில் வச்சு துவைச்சிருக்கிறாங்க, இன்னும் இவ்வளோ கவனக்குறைவாக இருக்கிறாங்க. என்னாச்சு உங்களுக்கு? வேதாஜி, வேதாஜி, வேதாஜி. என்னங்க? என்னங்க இந்த சட்டை நீங்க தானே துவைச்சிங்க? ஆமா, என்னாச்சு? இப்படிதான் ஒரு சட்டையை துவைப்பீங்களா நீங்க? என்னாச்சு இன்னைக்கு இவனுக்கு? இவகிட்ட எப்பவும் இப்படி எல்லாம் கத்த மாட்டானே. உங்களை தான் கேக்குறேன், இப்படிதான் ஒரு சட்டையை துவைப்பீங்களான்னு. எதுக்கு இப்படி கோவப்படுறீங்க? படம் என்னங்க பண்ண சொல்றீங்கப்பா? ஏங்க ஒரு துணி துவைக்கும் போது ஜோபன் என்ன இருக்கு, எது இருக்கு செக் பண்ண அப்படியே துவைப்பீங்களா? அறிவு இல்லைங்க உங்களுக்கு? என்னது 500 நோட்டு பாக்கெட்ல இருக்கு, அது கூட செக் பண்ண அப்படியே துவைச்சிருக்கீங்களே, கந்தலாச்சுங்க நோட்டு. அடிப்பாவி, தெரியாம பண்ணிட்டேங்க, விடுங்க. அதுக்கு இங்க இவ்ளோ கோவப்படுறீங்க? கோவப்படாம என்னங்க பண்ண சொல்றீங்க? ஏங்க இவ்வளவு பெரிய தப்ப பண்ணிட்டு கொஞ்சம் கூட ஃபீல் அப் பண்ணாம அசால்ட்டா பதில் சொல்லுங்க. அப்படி என்னங்க உங்களுக்கு கவனம் குறைச்சல? அப்படி என்னங்க வீட்டை கீச்சு நிக்கிறீங்க நீங்க? குடும்பம் நடத்துற பொண்ணு எல்லாத்துக்கும் கவனமா இருக்கணும், ஜாகிரதையா இருக்கணும். இதுலயே நீங்க இவ்வளவு வந்து அசால்ட்டா இருக்கீங்க, அப்புறம் குடும்ப விஷயத்துல நீங்க எப்படி இருப்பீங்க? அதானே, எங்க ஒரு 500 ரூபாய் தானே, அதுக்கு போய் இப்படி எல்லாம் பேசுறீங்க? 500 ரூபாய் தானேவா? 500 ரூபாய் சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அடிக்கிற வெயில ஆட்டோல உட்காந்து அப்படியே அங்க வேத்து விருவுத்து 10-15 பேரை வண்டியில ஏத்தி சவாரி பண்ணா 500 ரூபாய் கிடைக்கும். போய் நின்னு பாருங்க வெயில, ஒரு நிமிஷம் நிப்பீங்களா நீங்களா? வாய்க்கிய பேச மட்டும் தெரியுது. அதானே சொகுசா வீட்டுக்குள்ள ஃபேன்ல உட்காந்து சாப்பிடுறவங்களுக்கு ஒழுங்கித பத்தி என்ன தெரியும்? கஷ்டப்பட்டு நாங்க செத்து சுண்ணாம வெயில்ல. தெரியாம பண்ணிட்டீங்க, சாரி. உங்க சாரி தூக்கி குப்பத்தட்டுல போடுங்க. எவனுக்கு வேணுங்க சாரி? சாரியா சாரி? நீங்க என்ன சொன்னாலும் நீங்க பண்ண தப்புதான். இந்த பாருங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க ஏது நினைக்கிறத பத்தி கவலை கிடையாது. நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்க ஒவ்வொரு பைசாவும் எனக்கு முக்கியம். நீங்க இந்த மாதிரி நெக்கலா இருந்தீங்கன்னா சரிப்பட்டு சொல்லிட்டேன். பாருங்க, உங்களால ஒழுங்கா என் துணியை துவைக்க முடிஞ்சா துவைங்க, இல்ல இதே மாதிரிதான் அசால்ட்டா கவனம் கொச்சலா இருப்பேன்னா நீங்க ஒண்ணு கீழே தேவையில்ல, என் துணி நானே துவைச்சுக்கிறேன். கடுப்பத்து இருக்காதீங்க. கடவுள் இருக்கான் கல்பனா. அப்பாடா, நாகராஜ் அவளை திட்டினது கேட்கும் போது எவ்வளவு குழு குழுன்னு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? கடவுளே, இது இப்படியே நிறுத்திடாத, அப்படியே கண்டினியூ பண்ண, சரியா?
என்னாச்சு இவருக்கு? எப்பவுமே இப்படி பேச மாட்டாரு. என்ன நடக்குது? என்னங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல. வாங்க வெளியில முதல்ல. அழறீங்க. என்ன ஆச்சுங்க? இது பாருங்க. எதுக்கு இப்ப அழறீங்க? என்னதான் ஆச்சு? சாரி வேதாஜி, ரொம்ப சாரி. இப்ப எதுக்கு அழறீங்க? முதல்ல அத சொல்லுங்க. அழாதீங்க முதல்ல. என்ன ஆச்சு? சரி, என்ன திட்டிட்டு நீங்க எதுக்கு அழறீங்க? நான் உங்களை திட்டினது என்னங்க இது? சின்ன குழந்தை மாதிரி அழாதீங்க. நான் உங்களை நிஜமா திட்டல, சும்மா போய் போலியா தான் திட்டினேன். பொய்யா திட்டினீங்களா? நீங்க சொன்னீங்க நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா கிட்ட பார்த்தா கல்லடி பட்டு கண்ணாடி பட்டு என்னமோ நடக்குதுன்னு. அது என்னமோ பண்றேன், நான் என்ன பண்ணு தெரியல, இப்படிதான் பண்ணி தோச்சு பண்ணிட்டு. என்னங்க? சரி விடுங்க. ஆனா நான் உங்களை தச்சுமா திட்டணும்லாம் திட்டல, அது கோவம் பொய் கோவம். சரி, சும்மா தானே பண்ணீங்க, அதுக்கே இப்படி ஃபீல் பண்றீங்க? நான் அப்படி போலி எடுத்தது கூட எனக்கு தப்பு, கஷ்டமா இருக்குது. சரி விடுங்க. நான் ஓரா திட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேனா? கஷ்டமா தான் இருந்தது. பாத்தீங்களா? ஐயோ சாரி சாரிங்க, ரொம்ப சாரி. ஆனா அதுல ஒரு சின்னதா குட்டி சந்தோஷமா இருந்தது. அதுல என்ன சந்தோஷம்? என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க? அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. புருஷன் அப்படின்னு உரிமையோட திட்டுறது கூட ஒரு சுகம்தான். இல்ல அப்படி இருந்து கூட எனக்கு சத்தியமா சொல்றேன், உங்க மேல சத்தியமா சொல்றேன், இனிமேல் போலியோ கொடுத்துட்டு பண்ண கஷ்டமா இருக்கு. இப்ப எதுக்கு அதையே திருப்பி திருப்பி பேசிட்டு இருக்கீங்க? முதல்ல சிரிங்க. சிரிங்கன்னு சொல்றேன்ல. சிரிங்க. இதை எப்படி சரி பண்ணணும்னு எனக்கு தெரியுங்க. நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. சுந்தர், வாங்க வேதவல்லி, வாங்க. என்ன இவ்வளவு தூரம்? சும்மாதான். சொல்லுங்க, what can I do for you? இந்த வேதா கேட்டரிங் சர்வீஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் விஷயமா நிறைய டவுட்ஸ் இருக்கு. கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா? என்ன ஹெல்ப்லாம் கேட்டுக்கிட்டு? சரி, நான் பார்த்து வைக்கிறேன், நோ ப்ராப்ளம், பார்த்துறேன். அப்புறம் காஃபி டீ ஏதாவது சாப்பிட்றீங்களா? இல்ல, எதுவும் வேண்டாம். ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்க, என்ன விஷயம்? இங்க எதுக்கு வேதவல்லி அம்மா வந்திருக்காங்க? என்ன, வேற ஏதாவது அவசரமான விஷயமா? பர்சனலா பேசணும்னா வீட்லயே பேசிருக்கலாமே, அதான் கேட்டேன். இல்ல, இங்கேயே பேசிட்டா நல்லா இருக்கும். சொல்லுங்க. அது கல்பனாவை பத்தி பேசணும். அவளை பத்தி பேச என்ன இருக்கு? என்னவா இருக்கும்? அவளை பத்தி பேசுறதா இருந்தா எதுவுமே பேச வேண்டாம் வேதவல்லி. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சுந்தர். இல்ல வேதவல்லி, என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த விஷயத்துல யார் என்ன சொன்னாலும் நான் கேட்கறதா இல்ல. இல்ல சுந்தர்,
அவ தெரியாம பண்ணிட்டா. அவளை மன்னிச்சு ஏத்துக்குங்களேன். நீங்க இப்படியே இருக்கிறது உங்களுக்கும் ஒரு பிரச்சனை தான். இல்ல வேதவல்லி, இது சரிப்பட்டு வராது. சுந்தர், நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ண முடியாது. ஆனா வாழ்க்கையில புருஷன் பொண்டாட்டி யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும். அப்பதான் வாழ்க்கை சுமூகமா இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அப்படியே பட்டுன்னு எல்லாத்தையும் வெறுத்துட்டு போயிட முடியாது சுந்தர். நீங்க எதுக்கு இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க? அவ தப்பு பண்ணதாவே இருக்கட்டும். ஆனா மன்னிச்சு ஏத்துக்க கூடாதா? எக்ஸ்கியூஸ் மீ சார், மே ஐ கம் இன்? வாமா. சார், இந்த ஃபைல்ல கொஞ்சம் சைன் பண்ணணும். வச்சுட்டு போமா. என்ன வேதவல்லி, நீங்களும் புரியாம பேசிட்டு இருக்கீங்க. அவ பண்ணதெல்லாம் பார்த்துட்டு தானே இருந்தீங்க. முதல்ல கர்ப்பமா இருக்கேன்னு பொய் சொல்லி நாடகம் ஆடினா, இப்போ பொய் கேஸ் கொடுத்து வீட்டுக்குள்ள வந்திருக்கா. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? இல்ல சுந்தர், அவ உங்க மேல அதிகமா பாசம் வச்சிருக்கா. அதான் இப்படி எல்லாம் பண்றா. பாசம் இருந்தா இப்படி எல்லாம் பண்ணுவாங்களா? பாசத்தை நம்பினவளுக்கு இப்படி எல்லாம் பொய்யாவா நடிக்க வரும்? இதெல்லாம் அவளோட சுத்த நாடகம், நடிப்பு. இல்ல சுந்தர், அவ உங்க மேல உண்மையான காதல வச்சிருக்கா. இல்லனா அவ வேற மாதிரி ஏதாச்சும் பண்ணிருப்பா. அவளுக்கு நீங்க மட்டும்தான் வேணும். அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. நீங்க கொஞ்சம் அவகிட்ட அன்பா நடந்துக்குங்க. அதுக்கப்புறம் அவ நடவடிக்கை கண்டிப்பா மாறும். நான் எவ்வளவு பட்டுட்டேன் வேதவல்லி, அவ திருந்தறதாவே இல்ல. ப்ளீஸ் விட்டுருங்க. இல்ல சுந்தர், நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன், கேக்குறீங்களா? நான் கல்யாணம் வேண்டான்னு சொன்னப்போ நானும் கல்பனாவும் சந்தோஷமா வாழணும்னா நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னீங்களே, ஞாபகம் இருக்கா? ப்ளீஸ், நம்ம எல்லாரும் சந்தோஷமா நிம்மதியா இருக்கணும்னா அதுக்கு ஒரே வழி நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுல தான் இருக்கு. உங்களை கல்பனா சந்தேகப்படுறாங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் கல்யாணம் பண்ணிக்கவே சம்மதிச்சேன். அதே நிலைமை தான் இப்பவும். கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நீங்க நல்லா இருந்தாதான் நாங்க நல்லா இருக்க முடியும். அப்பதான் அவ எங்களை நல்லா வாழ விடுவா. நீங்க நல்லா வாழாததுக்கு நாங்க தான் காரணம்னு நினைச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணிட்டே இருப்பா. அதுக்காகவாச்சும் ப்ளீஸ் நீங்க அவ கூட சந்தோஷமா வாழ்ந்துதான் ஆகணும். இங்க பாருங்க சுந்தர், எனக்கு என் நாகராஜ் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழணும். அதுக்கு நீங்க கல்பனாவை சந்தோஷமா பாத்துக்கணும். ப்ளீஸ். Vedaji, open the door. Open the door. Vedaji. Good morning, master. Ayyo, she's angry, bad. Good mornings. என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். சாப்பிடல. ஏன் சாப்பிடலன்னா சோகம். சோகம். சாப்பிடவே முடியல, அந்த அளவுக்கு சோகம். இப்ப எதுக்கு அழறீங்க? உங்களை போய் திட்டுட்டேனா? ஐயோ ஐயோ, உங்களை போய் நான் திட்டு, ஒரே கஷ்டமா இருக்குது எனக்கு, ஒரே புள்ள. அந்த கஷ்டத்தை எப்படி நான் வந்து இது பண்றது தெரியல. ஸ்ட்ரெயிட்டா போய் இது வாங்கி
மன்னிச்சிருங்க வேதாஜி. இப்ப நான் எதுக்கு உங்களை மன்னிக்கணும்? ஐயோ உங்களை திட்டிட்டு வேதாஜினா நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். வேற சூர்ல இந்த காலை விடுதுக்கே படிச்சிருக்கு. என்னால முடியலடா சாமி. உங்களை போய் திட்டு வேதாஜி படிச்சிருக்க. ஏங்க எந்திரிங்க. எந்திரிக்க மாட்டேன்னா நீங்க மனுஷன் சொல்லுவீங்க, காலை நான் விடவே மாட்டேன். ஐ வில் பெக் யூ கால் ப்ளீஸ். மனுஷன் நீ சொல்லுங்க. இப்ப நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? விளையாட்டுக்கு தான் பண்ணேன்னு காலையிலேயே சொல்லிட்டீங்கல்ல. முதல்ல எந்திரிங்க. நான் எந்திரிக்க மாட்டேன். நான் பழிச்சு சொல்ல எதிரிக்க மாட்டேன். விளையாட்டு கூட எப்படி இப்படி பண்ணலாம்? நான் பழிச்சு சொல்ல நீங்க காலை நான் விட மாட்டேன். நான் காலை விட மாட்டேன். என்ன படிச்சுட்டேன் சொல்லுங்க வேதாஜி. உங்க காலை நான் விட மாட்டேன். உங்க கால் ஐயோ வேதாஜி, உங்க கால கட்ட கால் ஆயிடுச்சு. அது கால் இல்ல, ஐயோ கட்ட. கட்டல் காலு. எந்திரிங்க முதல்ல. ஐயோ ப்ளீஸ் ஹெல்ப் மீ. எந்திரிங்க, no. ஃபுல் நோ பேலன்ஸ் லாஸ்ட். ஷூ. வாங்க. எங்க நான் வரல. வரல. ஐயோ ஐயோ அம்மா. ஐயோ 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 போகல. எங்க இது? Hey, எங்க கொண்டு? What is this beautiful place? Very nice. Hey, sofa. என்ன பண்ண இது போறீங்க? பாருங்க, ஒழுங்கா இங்கே உட்காருங்க. புரியுதா? புரியல. நீங்க என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க. துணி துவைக்க போறேன். தோய் நான் கூட ஷர்ட் தரா. நீங்க தோயங்க. அது வரைக்கும் நான் இங்க சோஃபால அப்படியே பத்திக்கிறேன். இங்கே இருங்க, எங்கேயும் போகாதீங்க. எங்கேயும் போக மாட்டேன். நீங்க போயிட்டு வாங்க. கோ கோ. நான் குஷ்டன் அவங்க நம்பிட்டாங்க. எவ்வளவு இருக்க பசங்களை குளிப்பாட்ட போறாங்க. ஜாலி. ஐயோ வெக்கமா இருக்குதே.